என்னங்க, இந்த விஷயத்தை கேட்டீங்களா? உங்க அண்ணன் மகனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கு. அவன் என்னடான்னா வழியில போலீஸ ஏமாத்திட்டு தப்பிச்சு போயிட்டானா. தெரு ஊருன்னு எல்லா இடத்துலயும் இதே பேச்சுதாங்க. என்னங்க, என்ன அமைதியா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். தங்கதுரை போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டானா. உங்களுக்கு தெரியுமா அது? தங்கதுரைய தப்பிக்க வச்சதே நான் தான். தப்பிக்க வச்சவங்கிட்டயே தப்பிச்ச கதைய சொல்றியே அண்ணோ. என்னங்க சொல்றீங்க? ஆமா, குடும்பத்து மேல இருக்கிற கோபத்தை விடுறது நான் செத்தாதான் நடக்கும். மாமா, உங்க குடும்பத்து மேல நான் கொலவெறியில இருக்கேன். வாண்டிமா சின்னமா மட்டும் இல்லைன்னா உங்களை நான் எப்பவும் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிருப்பேன். இவனை எதுக்குங்க இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அவன் 2 நாள் இங்கதான் இருக்க போறான். சனி ஞாயிறு இந்த 2 நாளும் கோர்ட் இல்ல. அதனால திங்கக்கிழமை ஜாமீன் வாங்குற வரைக்கும் இவன் இங்கதான் இருப்பான். ஐயோ ஐயோ, ஏங்க நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல தெரியாம பேசுறீங்களா? ஏங்க, இந்த வீட்ல நாம 2 பேரும் மட்டும் இல்லங்க. இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க காரணமா இருந்தா கௌரியும் இருக்கா. ஐயோ, அவளுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே போலீஸ்க்கு போன் பண்ணிடுவாங்க. அன்னக்குடி, முதல்ல நீ ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். தங்கதுரை நம்ம வீட்டுல இருக்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியணும். நம்ம பொண்ணுங்களுக்கு தெரியவே கூடாது. நம்ம பொண்ணுங்களுக்கு தெரியக்கூடாதா? ஆமா, தெரியக்கூடாது. தெரியாம பாத்துக்கணும். 2 நாள் தான். உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல பிடிவாதம் பிடிக்காம உங்க அண்ணன் மகனை உடனே போலீஸ்ல சரணடைய சொல்லுங்க. அதுதான் அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஐயோ, போலீஸ் கையில நான் மாட்டேனா என்ன அடிச்சு கொன்னுடுவாங்க சின்னம்மா. சின்னம்மா? இப்பதான் தெரியுதா நான் சின்னம்மா, இவர் சித்தப்பான்னு? அண்ணோ, இது அவனை மட்டம் தட்டி பேசுற நேரம் இல்ல, அவனை காப்பாத்துற நேரம். அவனை காப்பாத்துங்க, நான் வேணான்னு தடுக்கல. ஆனா அதுல உங்களை சிக்க வச்சுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இங்க பாரு அண்ணோ, நம்ம வீட்டுக்கும் இவனுக்கு இருக்கிற முன்விரோதம், கோபம் இதெல்லாம் இந்த ஊருக்கே நல்லா தெரியும். அதனால போலீஸ் இவனை தேடி நம்ம வீட்டுக்கு வரவே வராது. ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க திரும்ப திரும்ப போலீஸ பத்தியே கவலைப்படுறீங்க? நம்ம கூடவே இருக்கிற மனசாட்சியை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? உங்க அண்ணன் மகனை போலீஸ் ஒன்னும் அடித்தடி கேஸுக்காக தேடல. 2 பொண்ணுங்க வாழ்க்கையே கெடுத்ததுக்காக தேடுறாங்க. நமக்கு 4 பொண்ணுங்க இருக்காங்க. இவனுக்கு உதவுற பாவம் நமக்கு வந்து சேரணுமா? அதுக்காக இவனை துடிக்க துடிக்க போலீஸ்ல புடிச்சு கொடுக்க சொல்றியா? இந்த விஷயம் தெரிஞ்சா என் அண்ணன் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? ஏண்டா தம்பி, இதான் அண்ணன் எனக்கு நீ செய்யற நன்றி கடனானு என்ன பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டா நான் செத்துற மாட்டேன். அதனால எனக்கு வேற வழி இல்ல அண்ணா. தங்கதுரை 2 நாள் இந்த வீட்டுல மறைஞ்சிருந்தே ஆகணும். நீங்க என் மனச பத்தி தெரிஞ்சுக்காமே பேசுறீங்க. திலகா கூட சேர்ந்து கௌரி இவன் மேல புகார் கொடுத்ததை நினைச்சு நான் பதட்டத்துல இருக்கேன். ஏற்கனவே அந்த குடும்பம் நம்மள விரோதமாவே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல கௌரி வேற இந்த மாதிரி போய் செஞ்சிருக்கா. இப்ப நீங்க இவனை தப்பிக்க வச்சு மறைச்சு வச்சு மேல மேல தப்பு பண்ணலாமாங்க? நீதான் தெரியாம பேசுற அண்ணோ. இவன் ஸ்டேஷன்ல அக்யூஸ்டா உட்கார்றது இவன் ஒருத்த சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இவனோட போற விஷயமும் இல்ல. இது எங்க ஜமீன் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். இவன் ஒரு நாள் ஸ்டேஷன்ல இருந்தா எங்க குடும்ப வம்ச கௌரவமே கேவலப்பட்டு போயிடும். ஜமீன் பையன் போலீஸ்க்கு போனா, ஜெயிலுக்கு போனான்னு ஊர் ஊரா தெரு தெருவா வீடு வீடா கேவலமா பேசும், நம்மள வட்டமா பாக்கும். அது நடக்க கூடாதுன்னு தான் தங்கதுரைய நான் தப்பிக்க வச்சேன்.
போலீஸ்க்கு போனா ஜமீன் கௌரவம் கெட்டுடும். சரிங்க, ஏத்துக்கிறேங்க. ஜமீன் வம்சத்துல பிறந்த இவரு ஆசை வார்த்தை சொல்லி 2 பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்தது ஜமீன் வம்சத்துக்கு புகழ சேர்த்துருமா? சொல்லுங்க. காதல்ங்கிற பேர்ல 2 பொண்ணுங்களை இந்த சமுதாயத்துக்கு முன்னால அவமானமா நிறுத்தினது ஜமீன் வம்சத்துக்கு பெருமை சேர்த்துருமா? சேர்க்காத. இவன் செஞ்சது துரோகம் தான், பாவம் தான். நான் மறுக்கல. அதுக்காக மாட்ட விட வேண்டான்னு தான் சொல்றேன். இதுக்கு மேல என்ன பண்ணலாங்கிற? என்ன பண்ணணும்னு நாம எடுத்து சொல்லுவோம். நல்லது சொன்னா காது கொடுத்து கேக்குறவங்களா இருந்தா நல்லது சொல்லலாம். உங்க அண்ணன் மகனுக்கு தான் மனசுல பெரிய இவருன்னு நினைப்பாச்சே. அந்த கொடியே திரும்பவும் சொல்றேன். இவன் பண்ணது செஞ்சது தப்பு தவறுதான். ஆனா இது குத்தி காட்டுற நேரம் இல்ல. 2 நாள் இவனை காப்பாத்த வேண்டிய நேரம். இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இத நான் ஏத்துக்கவே மாட்டேன். சின்னம்மா, உங்களுக்கு உங்க அண்ணன் மகன் வேணா முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு பாதிக்கப்பட்ட 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். அப்போ இதான் நீ எனக்கு கொடுக்கிற மரியாதையா? சொல்லு அண்ணக்குடி, இதான் நீ எனக்கு கொடுக்கிற மரியாதையா? ஐயோ, நான் உங்களை கௌரவ குறைச்சல சொல்லலங்க. இவன் சத்தியத்தை மீறி இருக்கான், சட்டத்தை மீறி இருக்கான். எதுக்கு நமக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தாங்க சொல்றேன். அண்ணக்குடி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ சொன்னீங்க இவன் சத்தியத்தை மீறி இருக்கா, சட்டத்தை மீறி இருக்கான்னு. சத்தியத்தை மீறினது இவன், ஆனா சட்டத்தை மீறினது நான். ஆமா, இவனை கேட்காம என் அண்ணன் சொல்லாம போலீஸ்ல இருந்து இவனை தப்பிக்க வச்சதே நான் தான். இப்ப போலீஸ்ல சரணடைய வேண்டியது இவன் மட்டும் இல்ல, நானும் தான். போலீஸ்ல இருந்து தப்பிச்ச இவனை சும்மா விட்டுரும். ஆனா உணர்ச்சி வசப்பட்டு இவனை தப்பிக்க வச்ச என்ன கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு அவமானம் நடந்தா இந்த முத்து பாண்டி ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டான்.